இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு கட்டிட்டு இருக்காங்கல்ல, இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க எல்லா பட்ஜெட்லேயும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வந்து குடியிருக்கிற மாதிரி மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ்னு சொல்லி எல்லாரும் இருக்கிற மாதிரி இங்கே பட்ஜெட்டாக கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 2 லட்ச ரூபா இருந்தால் போதும் இங்கே உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. 22 ஏக்கரா ப்ராஜெக்ட்டுங்க. 22 ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 வரை பிரிச்சிருக்கிறோம். ஓகே, பிளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 484 பிளாட் இருக்குதுங்க. 1.5 சென்ட்லேருந்து பிரிச்சிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் பஸ் எல்லாம் நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்குங்க. அப்படியே திரும்பி பாருங்களேன், இப்போதான் வந்து அந்த அம்மா கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க பசங்களை. கம்யூனிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டர்ஃப் ஒன்று லைவ்லேயே இருக்குதுங்க, நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லாம் கிராண்டான ஆர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ரோடெல்லாம் 60 அடி 40 அடி 30 அடி 33 ரோடு பண்ணி கொடுத்துருக்கோம். 484 சைட்டுக்கு 1.5 லட்சம் கப்பாசிட்டியில் போர் வாட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்திக்கடை வாட்டர் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரீட் லைட்டு பஞ்சாயத்தோட ஸ்ட்ரீட் லைட் வந்தாச்சுங்க. ரன்னிங்ல இருக்கு, ரன்னிங்ல தான் இருக்குங்க. இங்கே 1 BH என்ன பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறீங்க? 21 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கு. 21 லட்ச ரூபாய். 2 BHங்கண்ணா 30 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறாங்க. வெறும் 30 லட்சம். வெறும் 30 லட்சம். லேண்டாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் லோன் போய்க்கலாம். இடமா இருந்துச்சுன்னா 70% லோன் பண்ணி கொடுக்குறாங்க. வீடாக இருந்துச்சுன்னா 90% லோன் 90% வரைக்கும் போட்டு கொடுக்குறீங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு கட்டிட்டு இருக்காங்கல்ல, இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க எல்லா பட்ஜெட்லேயும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வந்து குடியிருக்கிற மாதிரி மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ்னு சொல்லி எல்லாரும் இருக்கிற மாதிரி இங்கே பட்ஜெட்டாக கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 2 லட்ச ரூபா இருந்தால் போதும் இங்கே உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணா வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நம்மளுடைய சைட் எங்கே இருக்குங்கண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா கருமத்தம்பட்டி டு மேட்டுப்பாளையம் அன்னூர் ரோட்டில் இருக்குதுங்க. இது வந்து கரெக்டாக வந்து ஒரு நேஷனல் மாடல் ஸ்கூல் பக்கத்தில் வருங்க. ஓகே, சரிங்களா? கருமத்தம்பட்டியிலேருந்து வந்தீங்கன்னா நேஷனல் மாடல் ஹைவேலேயே இருக்குங்க, அதுக்கு பக்கத்துலேயே வருங்க. இது வந்து குளோபல் சிட்டிங்க. குளோபல் சிட்டிங்கிறது ஒரு 22 ஏக்கரா ப்ராஜெக்ட்டுங்க. 22 ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 வரை பிரிச்சிருக்கிறோம். ஓகே, பிளாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 484 பிளாட் இருக்குதுங்க. 1.5 சென்ட்லேருந்து பிரிச்சிருக்காங்க. 1.5 சென்ட்லேருந்து இருக்குங்களா? ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா முன் பண்ண இருந்தால் போதும் எங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துருவீங்க. கண்டிப்பாங்க. ஓகே, எங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சுற்றி நிறைய வீடுகள் வந்து கட்டியிருக்காங்களா, இவ்வளோ குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்து இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக வந்து கிடைக்காது. பட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒரு வாடகை வீட்டில் இப்போ அட்வான்ஸே வந்து 1 லட்ச ரூபா இல்லாமல் வந்து வாடகை வீட்டுக்கு போக முடியாது. அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபாவில் நீங்கள் வந்து வீடே வந்து கொடுக்குறீங்க. இப்போ ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கண்ணா. ஸோ இப்போ அப்படியே பக்கத்தில் அப்படியே சுற்றி பார்த்துலாங்களா? பாருங்க, அப்படியே ஃபுல்லாகவே வீடுங்க இருக்குது, நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்குது. நம்ம ட்ரோன்லேயும் வந்து காமிக்கிறோம் பாருங்கள். அவ்வளோ வீடுகள் வந்து இந்த சைட்டை சுற்றி வந்து இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேண்டும் சேலுக்கு இருக்குது, வீடும் சேலுக்கு இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தலாம் வாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் பஸ் எல்லாம் நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்குங்க. அப்படியே திரும்பி பாருங்களேன், இப்போ தான் வந்து அந்த அம்மா கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க பசங்களை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலை பொறுத்தளவுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் நியர்பை எங்கே சேர்த்து விட்டிங்கனாலும் நம்ம சைட்டு வரைக்கும் பஸ் இருக்குங்க. ஸோ பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு வந்து இப்போ நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்க வீடு தாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது, எலிவேஷன்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வீடு வந்து நீங்கள் தான் உள்ளே கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குங்க? கம்யூனிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டர்ஃப் ஒன்று லைவ்லேயே இருக்குதுங்க, நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லாம் கிராண்டான ஆர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ரோடெல்லாம் 60 அடி 40 அடி 30 அடி 33 ரோடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 1.5 லட்சம் கப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் 1.5 லட்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, சரிங்களா? 484 சைட்டுக்கு 1.5 லட்சம் கப்பாசிட்டியில் போர் வாட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்திக்கடை வாட்டர் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. உள்ள வந்துருச்சுங்களா? அத்திக்கடை வாட்டர் வந்தாச்சுங்க. அது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்டு பஞ்சாயத்தோட ஸ்ட்ரீட் லைட் வந்தாச்சுங்க. ரன்னிங்ல இருக்கு, தான் இருக்குங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். வாலிபால், பேட்மிண்டன், இது எல்லாத்தோட தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வீடு வேணும், ஆனாலும் எனக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாம். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான சைட்டு தான் நம்மளுடைய குளோபல் சிட்டிங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம சைட்லேருந்து எங்கெல்லாம் ரீச் ஆகலாண்ணா? சார் இது வந்து சென்ட்ரா கனெக்டிவிட்டி ஆகிற ரோடு. எப்படி சொல்லணும் அப்படின்னம்னா கருமத்தம்பட்டிக்கு இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா கருவலூர் 4 வே கரெக்டாக 6 கிலோமீட்டரில் போயிடலாங்க. 5 நிமிஷத்தில் ரீச் ஆயிடலாம். இங்கே ஒரு 7 நிமிஷத்தில் அன்னூர் ரீச் ஆயிடலாங்க. கோயில்பாளையம் KMCH சக்தி ரோட்டுக்கு கரெக்டாக 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஓகே. அதே மாதிரி ஏர்போர்ட் போகணும்னால ஏர்போர்ட் இங்கேருந்து நீங்கள் சிட்டிக்குள்ளேயே போக வேண்டாம். இது வந்து அவுட்ரு அப்படிங்கிறதோட உங்களுக்கு வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே போகாமே நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கங்க. நேர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க, தமிழ்நாடு காலேஜ் அப்புறம் KPR எல்லாத்துக்குமே இங்கேருந்து ரொம்ப பக்கமாக தான். டிரான்ஸ்போர்ட் ரொம்ப இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூரில் டெய்லி ஒர்க்குக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் பெரிய டிஸ்டன்ஸாலாம் தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா ரொம்ப நியர் ஹைவேன்றனால டக்குன்னு போயிட்டு வந்தாங்க நம்ம. ஸோ அதேமாரி வந்து இங்கே லோன் ப்ராசஸ் எல்லாம் எப்படிங்கன்னா எல்லாத்துக்குமே லோன் போட்டு கொடுக்குறீங்களா? ஏன்னா நிறைய பேர் கேஷ் சேலரி வாங்குறவங்களும் இருப்பாங்க. சார் நம்ம கேஷ் சேலரிக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. எல்லாத்துக்குமே லோன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, எல்லாமே லோன் பண்ணுறோம். ஓகே ஓகே. இனிஷியல் அமௌண்ட் நம்ம சொன்ன மாதிரி 2 லட்ச ரூபா முன் பணம் இருந்தால் போதும். மறுபடியும் சொல்கிறேன், 2 லட்ச ரூபா முன் பணம் இருந்தால் போதுங்க, நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோங்க. சரிங்கண்ணா. இப்போ இங்கே 1 BH என்ன பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறீங்க? 21 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கு. வெறும் 21 லட்ச ரூபாய்ங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களாங்க 1 BHோட ரேட்டே வெறும் 21 லட்ச ரூபா தான். அப்படியே திரும்பி பாருங்கள், இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் தான் நின்று நம்ம இன்ட்ரோ எடுத்திருப்போம். இந்த மாதிரி பங்களாக்கில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 1 BH 21 லட்ச ரூபாவில் வந்து கட்டி கொடுக்குறாங்க. 2
பிஹெச்ங்கண்ணா 30 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறாங்க. வெறும் 30 லட்சம். வெறும் 30 லட்ச ரூபாய். இதே கொஞ்சம் பெருசாக கார் ஸ்பேஸ் எல்லாம் நிப்பாட்டுற மாதிரி 3 பிஹெச்ங்க 3 பிஹெச்கேனா உங்களுக்கு ஒரு 45 ரூபாய் வந்துருங்க. இது எல்லாமே கஸ்டமைசேஷன். எங்கள் பிளான் எதுவுமே கிடையாது. பிளான் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி வாஸ்து முறைப்படி அவங்களுக்கு பிடிச்ச எலிவேஷனில் நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க. ஓகேங்கண்ணா. ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு சைட்டுன்னு சொல்லலாங்க. ஃபுல்லி டெவலப்மெண்ட் ஆகி நிறையா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 200 குடியிரு இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 வீடு இருக்குதுங்க. 100 குடும்பம் உள்ள குடியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம சைட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் போயிட்டு வந்துட்டே இருக்குங்களா? பஸ் போயிட்டு இருக்குங்க சார். ஓகே. பஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜங்ஷனாகவும் இருக்குல்ல? ஜங்ஷன். ஸோ அன்னூரும் போய்க்கலாம். ஆமாங்க. ஸோ இந்த சைடு கருமுத்தம்பட்டி, இந்த ரோடு எங்கன்னா போகுது? இது கருவள்ளூருங்க. கருவள்ளூர் கரெக்டாக 5 நிமிஷத்தில் அதாவது 4 வேங்க. அவினாசி ரோடு டச் பண்ணிக்கிறதும் நீங்கள் இதில் போனாலும் அவினாசி போய்க்கலாம், இதில் போனாலும் அவினாசி ரோடு டச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி திருப்பூர் பல்லடம் போனாலும் அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சூலூருக்கு ஈஸியாக ரீச் ஆகலாம். எல்லாத்துக்கும் ஒரு மெயினான ஒரு ஜங்ஷனாக இருக்கக்கூடிய இடத்துல 1 BH வெறும் 21 லட்ச ரூபாயில். நம்மளுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா தேடி பட்ஜெட் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதனால் மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச்மேன் இருக்காங்க சார். 24 ஹவர்ஸும் செக்யூரிட்டி போட்டு கொடுத்துருங்க. CCTV ஃபுட்டேஜுமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. சேஃப்டிக்கும் பஞ்சம் இல்லை. ஏன்னா சைட்டை சுற்றியுமே வந்து உங்களுக்கு காம்பவுண்டும் கொடுத்துருக்கீங்க. சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருங்க. மழைநீர் வடிகால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ லோனை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னங்கன்னா, நான் கேஷ் சேலரிக்கு நீங்கள் லோன் போட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு 20,000 வாங்குறாங்க, மந்த்லி எனக்கு இன்கம் அவ்வளோதான் வருது. ஸோ அவங்களுக்கு லோன் போட்டு கொடுக்க முடியுமா? தாராளமாக. எந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க சார்? கேஷ் சேலரி என்னன்னா சார், சேலரி சர்டிஃபிகேட் வச்சு பண்ணி கொடுத்துருவோம். சேலரி சர்டிஃபிகேட் அவங்களுடைய ரிசிப்ட் அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஓகேங்கண்ணா. ஸோ லேண்டாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் லோன் போய்க்கலாம். இடமா இருந்துச்சுன்னா 70% லோன் பண்ணி கொடுக்குறாங்க. வீடாக இருந்துச்சுன்னா 90% லோன் 90% வரைக்கும் போட்டு கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ வந்து லோன்னால எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரு 21 லட்ச ரூபா வீடு 1 BHனா 2 லட்ச ரூபா வந்து முன்பணம் கொடுத்துரும். 19 லட்ச ரூபாயை நம்ம ஒரு லாங் டைமாக கட்டணுமே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதனாலே லோனுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா ப்ரீ க்ளோஸ் பண்ணுற மாதிரி? இருக்குதுங்க. 20 வருஷம் லோன் போட்டு அதை வந்து 10 வருஷத்துலேயே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10 வருஷம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது எப்படிங்கண்ணா? ஃப்ரீ க்ளோஸர் ஃபாஸ்டர் க்ளோஷன் சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து என்னன்னா நம்ம பேங்க்ல போய் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன அமௌண்ட் ஆரம்பிச்சோம்னா மாதம் கம்மியாகிட்டு இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது. அதாவது வந்து ஒரு EMI இல்லாமல் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஒரு 50,000 ரூபா அடைக்கிறோம். இந்த மாதிரி அடைச்சிங்கன்னா வருஷம் கம்மியாகும். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ஸோ நிறையா விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி சொன்னீங்க. ஸோ உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு சைட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய கம்யூனிட்டியாக வந்து இருக்கக்கூடிய சைட்டு. நம்ம வளர்ந்து வர கோயம்புத்தூர் சிட்டியில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. டேரெக்டாக விசிட் பண்ணியாச்சும் பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபேமிலியோட வாங்க, வந்து இந்த சைட்டை பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும், சரிங்களா? சும்மா ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காச்சும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ என்னுடைய தமிழ் வாகர். பை.